ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் சீர்காழியை சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய 17 வயசுல கத்தி எடுக்கிறாரு. இப்போ 30 வயசு ஆச்சு. இது வரைக்கும் அந்த கத்தி எடுத்த பழக்கத்தை விட முடியல அவரால். ஏன்னா விட்டு அவர் உயிருக்கு ஆபத்தாயிடும். எல்லா கொலைகளும் பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனைகளும், அடிதடி, கொலை முயற்சி வழக்கு எதுவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தனக்கோ தன் குடும்பத்துக்கோ எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வா மச்சான் ஒரு சம்பவம் பண்ணலாம், வா இப்படி இப்படி ஆகிப்போச்சு மச்சான்னு சொல்லி பசங்க அழுகுறதுன்னு சொல்லி எல்லாமே தன் நண்பர்களாகவே பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் சீர்காழியில் A+ கேட்டகரியில் இருக்காரு. எப்போ வெளியே வந்தாலும் வீட்டில் உட்காந்து ஒரு பிடி சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. அதுக்கு முன்னாடி போலீஸ்காரன் கூட்டு போயிட்டு புட்டப்பை போட்டு வச்சிருவாங்க. பண்ண வழக்குகளோ என்னமோ ஒரு 15-16 வழக்கு தான். ஆனால் போட்டுக்கிற புட்டப்பு பார்த்தீங்கன்னா 18 புட்டப்புன்னு போட்டு ஒரு கட்டத்தில் புட்டப்பு போட்டே அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வானா ரவுடி சமே நான் விட்டுற திருந்தினேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வர எங்கள் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே நண்பர்களுக்காக போனேன், சும்மா ஜாலியாக போன ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்லி ரவுடிஸில் இறங்குற எல்லாருக்குமே இவருடைய கதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் சீர்காழியை சேர்ந்த ரவுடி அரசத் அலி என்கிற கோழி அவரை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த அரசத் அலி என்கிற கோழி, எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் போஸ்ட் அருகே மாங்கனாம்பட்டு அப்படின்ற பகுதியை சேர்ந்த அக்பர் அலி சவேரா பேகம் தம்பதியினரின் மூத்த மகன் தான் இந்த அரசத் அலி என்கிற கோழி. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு தங்கை. இப்போ ஸ்கூலில் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாலிபால் பிளேயரு, ஸ்டேட் லெவலில் விளையாடுற அளவுக்கு பயங்கர டேலண்ட்டு. இவர் கூட சின்ன வயசில் வாலிபால் விளையாண்டவங்களாம் தற்போது நேஷனல் பிளேயராக இருக்காங்களாம். அந்த மாதிரி நல்ல ஒரு பிளேயர் இவர். ரவுடிஸ்தை கையில் எடுத்தனால அப்படியே பாதை மாறிடுச்சு. சிறு வயது முதல் பார்த்தீங்கன்னா கோழி கடையில் கறி வெட்டும் வேலை தான் செஞ்சிருக்காரு. அதனாலே இவர் எல்லாமே செல்லமா கோழி அப்படின்னு அடைமொழியில் கூப்பிடுறதும் உண்டாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக நிறைய அடிதடி பெட்டிகாசுன்னு சொல்லி நிறைய வாங்குறாரு. பல முறை மாவட்ட செயலுக்கு சென்று வரார். சின்ன வயசு பசங்க ஒரு 17-18 வயசு பசங்கனால காவல்துறை அந்த அளவுக்கு கண்டுல, சும்மா ஏரியாவில் தான் பசங்க சும்மா மாறி மாறி அடிச்சுக்கிறாங்கன்னு அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஏரியாவில் 2 கேங், ஒன்று அரசத் அலி தலைமையில் ஒரு கேங்கு, மற்றொன்று பார்த்தீங்கன்னா தாதா மலர்மேடு சங்கரின் கேஸ்காரர் சீர்காழி வினோத் என்பவரது கேங். 2015 பார்த்தீங்கன்னா அரசத் அலியின் நண்பர் சிவகுமார் என்பவரை வினோத்தின் தம்பி சுமன்ராஜ் என்பவர் கொள்ளிடத்தில் வச்சு வெட்டிடுறாரு. கொலை முயற்சி வழக்கில் சிறைக்கு போறாரு. சுமன்ராஜ் திருப்பி ஜாமீன்ல வெளியே வரார். வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே இவங்க ரூட் எடுக்கிறாங்க, எப்படின்னா இவரை போகணும்னு சொல்லி 2017 மே மாதம் முதலைமேடு திட்டு அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா அரசத் அலி தலைமையில சுமன்ராஜை கொடூரமாக வெட்டி கொலை செய்கிறார்கள். எந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆனைக்காரன் சத்திரம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அரசத் அலி, சிவகுமார், மொட்டை சிவா, லாரா என்கிற வினோத், ஆப்பிள், கார்த்திகேயன் அனைவரையும் தேடி வராங்க. மறுநாள் என்ன பண்றாங்க, எல்லாரும் போய் சிதம்பரம் கோர்ட்ல ஆஜராகிறாங்க. கடலூர் மாவட்ட சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு கஸ்டடி எடுக்கிறாங்க போலீஸ். கஸ்டடி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அனைவரையும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. அரசத் அலி, சிவகுமார், கார்த்திகேயன் 3 பேருக்கு மட்டும் ப்ரீவியஸ் நிறைய இருக்கனால குண்டாஸ் போடுறாங்க. 8 மாசம் கழித்து குண்டாஸை உடைச்சு தான் வெளியே வரார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2017 நவம்பர் மாதம் தீபாவளி நேரம் பழக்க வழக்கத்திற்காக பார்த்தீங்கன்னா தனது நண்பர் சண்முக பிரகாஷ் என்பவருக்கும் சிதம்பரம் கூச்சங்கோயில் என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக பழனி என்கிற பழனி பாஷா என்பவரை கொலை செய்கிறாங்க. எதுக்குன்னு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பழனி என்கிற பழனி பாஷாவுக்கும் சண்முக பிரகாஷ் என்பவருக்கும் ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டு குடும்பத்துக்குள்ள அப்படி நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. பயங்கர பகை. யாரை முதல்ல போறதுன்னு ரூட் எடுக்கிறாங்க 2 பேரும். அதில் சண்முக பிரகாஷை ஏற்கனவே ஒரு தடவை பழனி பாஷா ஆட்கள் வெட்டியிருக்காங்க. ஆனால் தப்பிச்சிட்டாரு. இனிமேல் விட்டு வைத்தால் வேலைக்காவது நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி பழனி பாஷாவை கொலை செய்கிறார்கள். இந்த கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நகர் போலீசார் சண்முக பிரகாஷ், அரசத் அலி, மாரியப்பன், மனோஜ் ஆகியோரை தேடி வந்தனர். மறுநாள் பார்த்தீங்கன்னா உளுதூர்பேட்டை கோர்ட்டில் போய் சரணடைகிறாங்க. கடலூர் சிறையில் அடைக்கப்படுறாங்க. மறுபடியும் குண்டாஸ் போடுறாங்க. இந்த வாட்டி குண்டாசையும் முடிச்சு பெயில் கிடைக்காம 1.25 வருஷம் கழிச்சு தான் வெளியே வராரு. திருச்சியில் ஒரு 8 மாசம், கடலூர்ல ஒரு 1.25 வருஷம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரவுடியும் கூடயும் பழக்கம் ஏற்படுது. வரும்போதே பயங்கரமா தான் வரார். ஜே தான் வரார். எல்லாருக்கூடையும் பழக்கத்தை ஏற்படுத்தி 2019 தான் வெளியே வரார். வெளியே வந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் காவல் நிலையத்துக்கு முனிசேகர் என்ற இன்ஸ்பெக்டர், ஏற்கனவே என்கவுண்டர் பண்ணவரே பொறுப்பு வரார். HS A+ கேட்டகரி லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல முதல் பேரா வர்றது அரசத் அலி பேர் தான். ஏற்கனவே சுமன்ராஜ் கொலை வழக்கில் கோர்ட் வேற அட்டன் பண்ணாம வாரண்ட்ல இருக்குது. இதை காரணம் காமிச்சு கொள்ளிடம் சந்தைக்கு பின்னாடி உட்காந்து இடத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் முனிசேகர் தலைமையில் துப்பாக்கி முனையில துப்பாக்கி வச்சு பிடிக்கிறாங்க. ஒரு கைது பண்றாங்க. ஒரு புட்டப்பை போடுறாங்க. ஆம்ஸ் ஆக்ட் போடுறாங்க. அந்த கொலை கேஸில் பெயில் கேன்சல் ஆகுது. வாரண்ட் இஷ்யூனால பெயிலும் கேன்சல் ஆகிடுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. பெயிலே கொடுக்காம கிட்டத்தட்ட 8 மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு. வெளியே வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஸ்பெஷல் டீம் SI-யாக இருந்த புயல் பாலச்சந்திரன் என்பவர்
ஊர்ல இருந்தப்ப ஊருக்குள்ளே இருக்கிற லோக்கலா தான் இருக்கிற ஊர்ல இருக்கிற போய் தூக்கிறாங்க இவரை. தூக்கிட்டு போய் என்ன பண்றாங்க, வாண்டடா ஒரு காலை உடைக்கிறாங்க. காலை வச்சு 2 புட்டப்ப போடுறாங்க. கத்தியை காமிச்சு வழிப்பறி செய்ததாகவும் பொது சொத்தை சேதப்படுத்தினார்னு சொல்லி போட்டு ஒரு வழக்கு போட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைகிறாங்க. குண்டாஸ் போடுறாங்க. மறுபடியும் 1 வருஷம் கொரோனா காலகட்டம்னால பெயிலே கிடைக்கல. 1 வருஷம் கழிச்சு குண்டாசை முடிச்சுட்டு வெளியே வரார். 2021 பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்தில் அப்சாலி என்பவர் போலீஸ் இன்ஃபார்மரா இருந்து எல்லாம் இவரை பத்தி இல்லாத, அதாவது அர்ஷத் அலியை பத்தி இல்லாத போல அதெல்லாம் போலீஸ்ல போட்டு கொடுத்து அவர் எங்களால் அப்ஸ்கான்ல போனா அங்க இங்கதான் இருக்கிறான்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இதெல்லாமே இவர் தான் பண்றாரு, அப்சாலி தான் பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. லோக்கல்ல இருந்தே பண்றாருன்னு என்ன பண்றாரு, அப்சாலி போய் அடிக்கிறாரு. ஒரு தனியால தான் போய் அடிக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவர் இறந்துடுறாரு. அதனால ஆணைக்காரன் சத்திரம் போலீசார் என்ன பண்றாங்க, கொலை வழக்கு பதிவு பண்ணி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 110 போட்டு ரெடியா தான் வச்சிருந்தாங்க. உடனே கூடவே ஒரு புட்டப்ப போட்டு என்ன பண்றாங்க, தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. 8.5 மாசம் கழித்து தான் தண்டனையை முடிச்சுட்டு தான் வெளியே வராரு. 2021 பூரா திருச்சி மத்திய சிறையிலேயே கழிக்கிறாரு. அடுத்து 2022ல ஒரு கொலை கேஸுக்கு வாரண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரீகால் பண்றதுக்கு போறாரு. மயிலாடுதுறை கோர்ட்டுக்கு போறாரு. ஜட்ஜு ஒரு நாள் ஃபுல்லா உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு என்ன பண்றாங்க, ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ஏன் ரிமாண்ட் பண்ணிடுறாங்கன்னா, இவரை விட்டா பிடிக்க முடியாது. திருப்பி இவர் எங்க போய் தேர்றது? ஏன்னா இவர் அப்ஸ்கான்லாம் இது வரைக்கும் போலீஸ்காரன் பிடிச்சதே கிடையாது. இவர் வீட்டில் வந்து சாதாரணமாக இருக்கும் போது தூக்கி போய் புட்ட போறதே தவிர அப்ஸ்கான்ல இருக்கும்போது இவருக்கு யாரும் பிடிக்கவே முடியாது. பறந்துட்டு வர இவர் வாலிபால் கூட பறந்து கோழி மாதிரி அடிக்கிறனால தான் அதுலேயும் ஒரு கோழி பேர் இவருக்கு. என்ன பண்றாங்க, ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. நாகப்பட்டினம் சப்ஜெக்டில் அடைக்கிறாங்க. உள்ள போய் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அர்ஷத் அலியின் நண்பர் ஆத்தூர் சுமனுக்கும் ஆப்போசிட் டீமை சேர்ந்த மூர்த்தி என்பவருக்கும் சிறைக்குள் செல்போன் யூஸ் பண்றதுல ஒரு பிரச்சனை வருது. இதனால மூர்த்தி என்ன பண்றாங்க, செம்ம அடி அடிச்சிடறாங்க. சாவர நிலைமைக்கு அச்சுனால என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் துறைத்துறை அதிகாரிகள் இங்க வைத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி கமாண்ட் அடிச்சு என்ன பண்றாங்க, புதுக்கோட்டை மாவட்ட சிறைக்கு மாத்துறாங்க. 3.5 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய புட்டப்பு போடுறாங்க. லைனா கத்தியை காமிச்சு வழிப்பறி, பொது சொத்தை சேதப்படுத்துதல், கூட்டு சதி அப்படின்னு சொல்லி 2022 ஃபுல்லாவே பல்வேறு சிறைக்கு போறாரு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் டார்ச்சர் தாங்க முடியல. 2023 என்ன பண்றாரு, தன் தாய் தந்தையை கூட்டிட்டு நிறைய எஸ்பி ஆஃபீஸ் போயிறாரு. இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டேன், எங்க அப்பாவுக்கு வர உடம்பு சரியில்லை, உடல்நிலை காரணமாக நான் திருந்திடுறேன், அவருக்கு மருத்துவம் பார்க்கணும், நான் திருந்தி நல்லபடியா வாழ்றேன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு மனு ஒன்று கொடுக்குறாரு. மனு கொடுத்துட்டு இந்த ஊர் மனு குத்துறாரு. குத்தாலும் அவருக்கு தெரியும் இந்த ஊர்ல இருந்தா எப்படி பூச்சி புட்ட போட்டுருவாங்க. என்ன பண்றாரு, சென்னைக்கு போறாரு. சென்னையில மன்னிவாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா கோழிக்கடையில கறி வெட்ட தொழில் செய்யறாரு. கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா அங்கேயும் ஆப்பரன் டீமை சேர்ந்தவர்கள் ஒரு 2 பேர் சில பேர் பாக்குறாரு. அதனால இங்க தேவையில்ல பிரச்சனை பண்ணிட்டு என்ன பண்றாரு, அங்க தாம்பரம் போயிட்டு கோழிக்கடையில வேலை செய்யறாரு. எந்த குற்ற சம்பவங்களும் செய்யவில்லை. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கல்லூர், சீர்காழி, சிதம்பரம், மாயவரம் இந்த 4 கோர்ட்லயும் வழக்குகள் இருக்கு. கரெக்டா போய் ஆஜராகிறாரு. ஸ்பெஷல் டீமே பாக்குறாரு. அவங்க கிட்ட நல்லா பேசுறாரு. சார் திருந்திட்டேன் சார், எதுவும் பேசுறதா சொல்லி கான்டாக்ட் வச்சுக்கிறாரு. ஒரு 6 மாசம் பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. பழைய எஸ்பி மாதிரி என்ன பண்றாங்க, மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு புது எஸ்பி மீனா அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்தோடனே எல்லா ஃபைலையும் தூசி தட்டுறாங்க. யாரெல்லாம் ஏஹெச்எஸ், யாரெல்லாம் A1 கேட்டகரி, A+ கேட்டகரி ரவுடின்னு சொல்லி பாக்குறாங்க. எல்லாரையும் வாட்ச் பண்ணுங்க, பிடிச்சி உள்ள போடுங்க, ஒரு புட்டப்ப போட்டுன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இவரை தான் பிடிக்க ஸ்பெஷல் டீம் சென்னைக்கு வராங்க. ஆனா இவர் எப்படியோ மோப்பம் புடிச்சார் வராங்கன்னு எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு. ஊருக்கே வந்துடுறாரு. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இவருக்கும் இவரது கேஸ்காரர் மொட்டை சிவாவிற்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை வருது. பேசுறது கிடையாது. 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சுமன் கேஸ்ல இருந்தவர் தான் இவர் மொட்டை சிவா. பேசுறதுல பிரிஞ்சுட்டாங்க. கரெக்டா டிசம்பர் மாதம் 2023 ஊருக்கு வரார். இவருக்கு ஊருக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஏரியாலே அதாவது மாங்கனம்பட்டு அப்படின்ற ஏரியாலே பாத்தீங்கன்னா அர்ஷத் அலியை போறதுக்கு ஆப்பரண்ட்டுக்கு ரூட் எடுத்து கொடுக்குறாரு மொட்டை சிவா. இதை தெரிந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிறாரு. ஆனாலும் கொடுமை பாத்தீங்கன்னா இவரை தான் வெட்ட வராங்க. ஆனா ஆணையகார சத்திரம் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, இவரை பிடிச்சி இவர் இருந்தாருன்னா ஆப்பரண்ட் எதனா செஞ்சிட போறான்னு சொல்லி ஆப்பரண்ட்டை கைது பண்ணாம இவரை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி என்ன பண்றாங்க, இவர் மேல ஒரு புட்டப்பை போடுறாங்க. புட்டப்பை போட்டு என்ன பண்றாங்க, எல்லா சிறைக்கும் போன் அடிக்கிறாங்க. எந்த சிறையிலும் இவனை எடுக்க மாட்டாங்க. எந்த சிறையிலும் போற சிறையிலாம் பிரச்சனை. புதுக்கோட்டை சிறையில் எடுக்க மாட்டேன்ட்டாங்க, நாகப்பட்டினம் சிறையில் எடுக்க மாட்டேன்ட்டாங்க, ராம்நாத் சிறை எங்கேயுமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. லாஸ்டா என்ன பண்ணிட்டாங்க, சரி சாதாரண ஒரு கேஸ் தான், ஒரு 4 நாள்ல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, புறையூர் சப்ஜெக்ட்ல அடைக்கிறாங்க. ஒரு 4 நாள்ல ஜாமீன்ல வெளியே வந்துடுறாரு. மறுபடியும் என்ன பண்றாங்க, சென்னைக்கு அப்ஸ்காண்டாயிரார். வேணா நம்ம ஊர்ல இருந்தா பிரச்சனை வரும்னு சொல்லி சென்னைக்கு அப்ஸ்காண்டாயிரார். மொட்டை சிவா ஆள் வச்சு ஒரு தூக்குனார் பாத்தீங்களா, அந்த வழக்குல பாத்தீங்கன்னா மொட்டை சிவா மற்றும் அவர்கள் கூட்டாளி எல்லாருமே குண்டாஸ் போடுறாங்க. குண்டாஸ் வந்து ஒரு 3 மாசத்துலயே உடைச்சிட்டு வெளியே வராங்க. மொட்டை சிவா வெளியே வந்துட்டார். மறுபடியும் ஸ்பெஷல் டீம் சென்னைக்கு போறாங்க. அர்ஷத் அலியை தேடிட்டு போறாங்க. எதனா புட்டப்பை போட்டு உள்ள வைக்கணும்னு சொல்லி இவரை பயங்கரமா தேடுறாங்க. இவர் என்ன யோசிக்கிறாரு பாத்தீங்கன்னா, சும்மா எதுவும் பண்ணாம ஏதோ ஒரு புட்டப்ப ஆம்சாட்டு வழிப்பறி போட்டு பண்றதுக்கு நான் என்ன சம்பவம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்றாரு, ஊருக்கு வந்துடுறாரு. ஊருக்கு வந்து என்ன பண்றாரு, மொட்டை சிவாவை என்ன ரூட் எடுக்கணும், அவனை போட்டுலாம், அது போட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறாரு. கரெக்டா 23 மே 2024 அன்று பாத்தீங்கன்னா இரவு மாங்கனம்பட்டு மெயின் ரோட்ல அர்ஷத் அலி மட்டும் தனியா தான் கூட வந்து ஒரு தம்பி ஒருத்தர் வண்டி ஓட்டுன்னு கோபின்னு வர்றாரு. யாரை கூட்டு போறாரு. கோபி எதுவுமே பண்ணல. சிவாவை இறங்கி கொடூரமா வெட்டுறாரு. மொட்டை சிவாவை இறங்கி கொடூரமா வெட்டுறாரு. ஆணைக்கரம் சத்திரம் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அர்ஷத் அலியை தேடுறாங்க. எப்படியும் போலீஸ்காரங்க புச்சா கைகால வச்சிருவாங்க, நல்லாவே தெரியும் இருக்கிற டென்ஷன். அதனால என்ன பண்றாரு, இவரே நேரா போய் எஸ்பி ஆபீஸ்ல போய் ஆஜராகிறார். திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாரு. மறுபடியும் குண்டாஸ் போடுறாங்க.
3 மாதம் கழித்து குண்டாஸ் உடையுது. 10 நாளைக்கு இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்காரு. அதாவது இவருடைய கதை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீர்காழின்ற ஊர்லாம் எப்படியாப்பட்ட ஊர்னு தெரியும். நல்ல தெய்வீகமான ஊர். அந்த ஊர்ல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுடி உருவாகுறாரு. 17 வயசுல அதுவும் கத்தி எடுத்திருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு இப்போ. கல்யாணம் ஆகல. அவங்க தங்கைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. குடும்பமே வறுமையான குடும்பம். இது வரைக்கும் எதுவுமே சம்பாதிக்கல. எதையுமே சம்பாதிக்கல. எல்லாம் நட்புன்னு போய் பார்த்தீங்கன்னா பகை தான் வளர்ந்துச்சு. போலீஸ்காரங்க புட்டப்ப தான் போட்டாங்களே தவிர எந்த இதுவுமே சம்பாதிக்கல. இப்பயும் பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்ச ஒரே வேலை கோழி வெட்டுற வேலை தான். கோழி கடையில் கறி வெட்டுற வேலை தான் தெரியும் இவருக்கு. அதனால தயவு செய்து உங்கள் கதையெல்லாம் பாருங்க. ஒண்ணுமே இல்லாமல் நல்லா அழகா மிடில் கிளாஸாவே வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். தேவையில்லாம ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிச்சிட்டாரு, சிவகுமார் ஒருத்தர் அடிச்சாருன்னா ரவுடிஸ்ல ஆரம்பிச்சு மோட்டிவேஷன் சொல்லி பயங்கரமா பழி வாங்குதல்னு சொல்லி லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, திருப்பி எஸ்பி ஆஃபீஸ் இப்போ அட்வொகேட் வச்சுட்டு எஸ்பி ஆஃபீஸில் கூட்டு போய் திருந்திடுறேன், நான் இதுக்கப்புறம் எந்த குற்றம் செயலும் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாராம். தயவு செய்து திருந்துற ரவுடிகளை தயவு செய்து காவல்துறையும் திருந்த விடுங்க. உங்களுக்கு கேஸ் பிடிக்கிறதுக்கு இல்லை, உங்க டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக யாருன்னா குச்சி புட்டப்ப போடாதீங்க. அதனால தயவு செய்து திருந்தணும்னு நினைக்கிறாங்களா சமுதாயத்தில் வாழ விடுங்க. அவர் கறிவெட்டு தொழில் தெரியும், கறிவெட்டு தொழில் வச்சு அவர் பாட்டு இருந்துப்பாரு. அட்லீஸ்ட் இந்த ஊரில் உள்ளவங்க கூட பரவாயில்ல, வேற என்ன கூட போய் பொழைச்சிப்பாங்க. தயவு செய்து புட்டப்ப போட்டு உள்ள தள்ளாதீங்க. இவர் மீது பார்த்தீங்கன்னா 3 கொலை வழக்கு, 4 கொலை முயற்சி வழக்கு, 4 அடிதடி. அதுக்கப்புறம் இவங்க போட்டுக்கிற கேஸுங்களை பார்த்தீங்கன்னா கத்தியை காமிச்சு வழிப்பறி, கூட்டு சதி, பொது சொத்தை சேதப்படுத்தல் சொல்லி ஒரு 18 புட்டப்பை போட்டு 30 வழக்கு இருக்கு. இப்போ இவருக்கு மாதம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து டெய்லி கோர்ட்டுக்கு போனே தான் 30 நாள் அந்த வழக்கு இருக்கு. 4 முறை குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காரு. 1 முறை காலையும் உடைச்சிருக்காங்க. இது வரலாறுலே இல்லாமல் 4 முறை 1 டன் போட்டுருக்காங்க. அதாவது 1 டன் போடுவதுன்னா எதுக்கு 1 டன் போடுவாங்கன்னா, இவங்க அந்த ஊருக்குள்ள இருந்தா பிரச்சனை, எலெக்ஷன் வருது, ஒரு சிஎம் இல்ல பிஎம் வராங்க, இவங்கெல்லாம் என்ன வருது, அந்த மாதிரி ஒரு ஏன்னா பெரிய ஆட்கள் வரும்போது 1 டன் போட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ள தொடுவாங்க ஒரு 4 மாசத்துக்கு. இவங்க இருந்தால் இவங்க ஊருக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஆனால் முதல் முறையாக இவங்க ஊர்லயே பார்த்தீங்கன்னா சீர்காழியிலே 1 டன் போட்டுட்டு கையோட ஒரு கேஸையும் போட்டு புட்டப்பையும் போட்டு அப்படியே தண்டனை 7 மாசம் 8 மாசம் 10 மாசம் சொல்லி இதெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இவரை போட்டு அதுலயே பாதி வருஷம் உள்ள வந்துக்கிறாரு. அதனால தயவு செய்து ரவுடிஸ்ல இறங்காதீங்க. இப்ப பாத்துங்க 30 வயசுல 8.5 வருஷம் சிறைக்குள்ளே இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே அந்த இளமை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால சாதாரண மனுஷங்க மாதிரி வாழ முடியல, ஒரு நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு வந்து நிக்க முடியல, உடனே பிடிச்சின்னு போறாங்க. இப்ப எல்லாமே உணர்றாங்க, மாறுறாங்க. இவரை பார்த்து ஐயோ நம்ம இவரை மாதிரி வரணும்னு நினைச்சவங்க இவரு கதையை கேட்டுங்க. இப்படிதான் அவங்களுடைய நிலைமை இருக்கும்னு தெரிஞ்சுங்க. ரவுடினா பெரிய எல்லாம் பயப்படுவாங்க, எல்லாம் மாமூல் கொடுப்பாங்க, அப்பெல்லாம் கிடையாது. ரவுடின்றது தேவையில்லாம மாட்டிக்கிட்டு அவங்க லைஃப் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு தான் ரவுடிசம்ன்றதே. தயவு செய்து ரவுடிஸ்ல இறங்காதீங்க. இவ்வளவுதான் அரசு தலை பத்தி காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதற்கு பில்பட நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.